السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. إنه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்து அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் விதத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு விதத்தான காரியம் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரித்ததை நானும் இங்கே நினைவு கூர்ந்தவனாக இன்றைய உரையை ஆரம்பி செய்கிறேன். நாமெல்லாம் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதனுடைய முதல் பிறையில் இருக்கின்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு திருமறை குர்ஆன் வசனம்தான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. எதற்காக அப்படின்னு கேட்டோம்னா, ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த திருமறை குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது என திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹதிசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் ரமலானில் வணங்குகின்றாரோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த இரண்டு செய்தி தான் நமக்கான ஒரு அடிப்படை செய்தி. நாம் மற்ற நாட்களில் 9:35 மணி ஆகக்கூடிய நேரத்தில் இஷாவினுடைய தொழுகையை தொழுகாமல் இருந்தால் கூட பள்ளிக்கு வர வேண்டும் என்று நம்ம என்ன பண்ண மாட்டோம், நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு பிறை அறிவித்ததிலிருந்து ஒரு பதட்டம், பள்ளிவாசலுக்கு போகணும், இரவு தொழுகையில் ஈடுபடணும், இப்படிங்கிற மாதிரியான அடுத்த கட்ட வேலை என்றாலே இரவு தொழுகையில் ஈடுபடுவது, இஷா தொழுகையை நிறைவேற்றுவது, நாளை சஹருக்கு காலையில எந்திரிக்கணும், நோன்பு வைக்க வேண்டும் என்று நமக்கான ஒரு விதிகளை நாம் பின்பற்ற ஆரம்பித்து வேண்டும். இந்த மாதம் பிறந்துவிட்டாலே நம்மை இந்த மாதம் நன்மையை நோக்கி அழைத்து செல்வதற்கான எல்லா வாசல்களையுமே இறைவன் திறந்திருக்கின்றான். அந்த வாசல் திறக்கப்பட்டு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய இந்த பிறை ஒன்றில் இன்றைய நாளினுடைய உரையினுடைய தலைப்பை நான் கேட்டோம்னா, இஸ்லாமிய சட்டங்களும் ஒழுக்கங்களும் அப்படிங்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த தலைப்பை மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய சட்டம் குறித்து நாம் தான் நிறைய தெரிந்து வச்சிருக்கின்றோமே. அடிப்படையில் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எது நமக்கு தெரியாமல் போகுது, இதை விளக்கமாக சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லோருக்கும் எழும்பலாம். பொதுவாக இது சம்பந்தமான மக்கள்கிட்ட நிறைய அறிவுகள் குறைவின் காரணமாக அவர்கள் இந்த சட்டங்களை அறியாமல் காலம் காலமாக தொன்று தொட்டு எதில் வாழ்ந்து வந்தார்களோ அதிலே அவர்களுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால், குர்ஆனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, இஸ்லாமிய சட்டம் இதுதான் சொன்னா
உடனடியாக சலசலப்புகள் வர துவங்குது. ஏன்? சட்டம் விளங்காததுனால, சட்டம் தெரியாததுனால, சட்டம் புரியாததுனால மக்களிடமிருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிக்கின்றது. ஆனால் அதே மக்களுக்கு சட்டம் புரிய ஆரம்பித்தது என்றால் அதனை பின்பற்ற துவங்கி விடுவார்கள். அதனுடைய ஒழுக்கங்கள் தெரிய ஆரம்பித்தால் அதை வாழ்க்கையில் நபிகள் நாயகம் காட்டிய நெறியில் அவங்களால பின்பற்ற இயலும். எனவே இஸ்லாமிய சட்டங்களை நாம் சுட்டி காமித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது. பொதுவாக சட்டங்கள் ஆங்கிலத்தில் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு நிறைய பதங்கள் பொருட்கள் இருக்குது. விதிமுறைகள், வகுக்கப்பட்ட வழிகள், இப்படின்னு சொல்லி ஏராளமான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். வேற வேற தமிழ் வார்த்தைகளோட சொல்லலாம். இப்படி சட்டங்கள்னு சொன்னா மனிதர்களுக்கு ஏன் சட்டங்கள் தேவை? பொதுவாக அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. சட்டங்கள் இல்லாவிட்டால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இறைவன் சட்டங்கள் இல்லாம தான் முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் எந்த விதமான விதிமுறைகள் இல்லாம தான் சொர்க்கத்துல அனுப்பினான். அவருடைய வாழ்க்கை இன்பமாக தான் போச்சு. ஆனா இறைவன் எப்பொழுது சட்டத்தை இயற்றி ஒரு விதியை சொல்றானோ அப்பதான் அவர்களுக்கான சோதனை துவங்க ஆரம்பிக்குது. என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கட்டளையிடுகின்றான், அந்த மரத்தை நெருங்காதீர்கள். அந்த மரத்தை நெருங்காதீர்கள் அல்லாஹ் சொல்ற முன்னாடி வரைக்கும் அவர்கள் சொர்க்கத்தில் உலா வந்தார்கள், திரிந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் தெரிய வந்த பிறகு அவர்களுக்கு முன் வைக்கப்படக்கூடிய 2 கேள்வி. நீங்கள் கட்டுப்படலாம், மறுக்கலாம், என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரியான 2 கேள்வி மட்டுமே வைக்கப்படுது. இறைவன் சொல்றான், நீங்க மரத்தை நெருங்கக்கூடாது, இந்த சொர்க்கத்தில் வாழலாம் அப்படின்னோடனே இந்த 2 கேள்வி முன்வைக்கப்பட்டு அந்த 2 கேள்வியை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு சைத்தான் வஸ்வாசை ஏற்படுத்தி இறைவனுக்கு கட்டுப்படாமல் செய்து அவர்களை சொர்க்கத்திலிருந்து இறக்கி இன்னும் அதிகமான சட்டங்களை போட வைத்து இறைவன் என்ன சொல்றான், இங்கிருந்து நீங்கள் அனைவரும் இறங்குங்கள்னு சொல்லி அல்லாஹ் பூமிக்கு எல்லாரும் இறங்க சொல்றான். ஃபைம்மா யாத்தியன்னஹும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய அஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இங்கிருந்து நீங்க எல்லாரும் இறங்கிருங்க, என்னிடமிருந்து உங்களை படைத்த ரப்பிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழியை நீங்க பின்பற்றக்கூடிய காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். முதல்ல போட்ட ஒரே ஒரு சட்டம் என்னது? மரத்தை நெருங்காதீர்கள். அதை மறுத்து நடந்ததுனால நிறைய சட்டங்கள் வரும், அதை நீங்க பின்பற்றி தான் ஆகணும். இப்படி மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்காக இறைவன் சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கின்றான். இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில உணரலாம். எப்படி உணரலாம்னா, சட்டங்கள் இல்லாம போச்சு அப்படின்னு வச்சுங்களேன், மனிதனுடைய வாழ்க்கை சீராக இயல்பாக இயங்காது. இன்றைக்கு நாம இஷா தொழுகைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, ரோட்டில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணோம், வாகனங்கள்லாம் ஒரு பக்கம் தான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னோம். நிறைய பேருடைய முகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் சிலர் என்ன நிப்பாட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. பலர் பார்த்தோம்னா கோபத்தோட அங்கே இடம் இருக்குல்ல, அங்கே நிப்பாட்டுறேன்ன. அவர்கள் உணராத ஒரு பகுதி என்ன தெரியுமா? அந்த வாகனத்தை நாம நிப்பாட்டக்கூடாதுன்னு சொன்ன பகுதி என்னன்னா, இது வழியாக பிற வாகனங்கள் போயிட்டு வருவதற்கு லேசாக இருந்தால் இந்த இடத்துல யாரும் சிரமப்படாமல் பள்ளியை கடந்து விடலாம். எனவே நீங்கள் பள்ளிவாசலோட எதிர்த்த பக்கத்துல வாகனங்களை வரிசையாக எவ்வளவு தூரம் நிப்பாட்ட முடியுதோ அவ்வளவு தூரம் நிப்பாட்டுங்க. அப்படி நிப்பாட்டுவதனால் எல்லோரும் சுலபமாக பள்ளிக்குள்ள வரலாம், எல்லோரும் சுலபமாக பள்ளியிலிருந்து வெளியே போகலாம். இங்கு லேசு ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதன் வழியாக சொல்றோம்? ஒரு ரூல், ஒரு சட்டம் ஏற்றுவதனால், அந்த சட்டத்தை பின்பற்றுவதனால் பெரிய நற்பலன்கள் மனித குலத்திற்கு கிடைக்கின்றது. இது எல்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் மீறக்கூடிய பல சட்டங்கள், அது மனிதர்களுடைய சட்டங்களாக இருந்தாலும் சரி, படைத்தவனுடைய சட்டங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மனிதனை பாதிப்புக்குள்ளாக ஆகும். எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக ஆகும் அப்படின்னா, இந்த குப்பையெல்லாம் நம்ம ரோட்ல சர்வசாதாரணமாக தூக்கி வீசுகின்றோம். இப்படி தூக்கி வீசக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் உடஞ்ச கிளாஸ் துண்டுன்னு சொல்லி நாம தூக்கி போட்டுடுறோம். அது மேல ஒருத்தர் பைக் ஏற்றினார்னா அந்த பைக்குள்ளார என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கம்பி போய் சொருவும். இப்போ சொருவுச்சுல்ல, அவரோட பைக் என்னவாக ஆகும்? பஞ்சர் ஆகும். பஞ்சர் ஆகும்னா அவர் என்ன நினைப்பாரு?
என்ன மக்கள் இவர்கள் எப்படி வாழ்றாங்க, ஒரு கம்பியை தூக்கி விட்டே தெரியலையா, இதெல்லாமா சொல்லிக் கொடுக்கணும். அவர் கோபத்தில் உச்சக்கட்டத்தில் இருப்பார். ஆனா போட்டவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இந்த குப்பையை தானே தூக்கி போட்டேன், அதனால என்ன பாதிப்பு, இவருக்கு வந்த பாதிப்பு அவரால் உணர முடியாது. அவருடைய சூழலை இவர் போகிறப்ப ஆமா நம்ம பைக்கு பஞ்சர் ஆகிறப்ப தான் நமக்கு அந்த வழி தெரியுது. அப்ப சட்டங்கள் எதை புரிய வைக்கின்றது, பாதிப்புகளை உணர வைக்கின்றது. இந்த பாதிப்புலாம் உனக்கு ஏற்படும், நீங்க கட்டுப்படாமல் போனால் இந்த மாதிரி நடக்கும். பொதுவாக அரசாங்க சட்டங்களும் அப்படிதான். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, பொதுவாக பொதுமக்கள் தான் பார்ப்பாங்க, அவங்க ஒரு தனிநபர்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி பொதுமக்களுக்காக பார்த்து சட்டங்கள் என்ன பண்ணப்படும்னா இயற்றப்படும். அந்த சட்டங்களை பின்பற்றக்கூடிய நேரத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே போலதான் நம்மை படைத்த இறைவன், அந்த இறைவன் என்ன தெரியுமா பண்றான், பல சட்டங்களை வகுக்கிறான். வகுத்து இதை நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழலாம், உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சட்டங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அப்படி சட்டங்களை பின்பற்ற துவங்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பகைக்கக்கூடிய சூழல் இல்லாமல் போகும். நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றப்ப அதை எதிர்க்கக்கூடியவர் என்னவா இருப்பார், ஒரு முஸ்லீமாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் அவர் கட்டுப்பட்டுருவார். ஏன், அவர் கோபப்படுவது யாருக்கு எதிராகனா, வெள்ளையா இருக்கக்கூடிய இவருக்கு எதிராக கிடையாது, கருப்பா இருக்கக்கூடிய இவருக்கு எதிராக கிடையாது, அவர் பின்பற்றக்கூடிய சட்டத்துக்கு எதிராக தான். அவர் பின்பற்றி காமிக்கிறார்ல, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துதுல, அதுக்கு எதிராக தான். கொஞ்ச நேரத்தில் இது அல்லாஹ்வுடைய சட்டம் நீங்க சொன்னீங்க வச்சுங்களேன், அவர் எவ்வளோ நேரம் கோபப்பட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, கால ரசூல்லான்னு சொன்னால் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ரசூல்லா சொன்னாங்க, ரசூல்லா சொன்ன செய்தி வாத்தி உள்ளா வாத்தி ரசூல், அல்லாஹ்வும் எடுத்து கட்டுப்பட்டு தாங்க ஆகணும். இந்த வாசகம் சொன்னால் கட்டுப்பட்டு தான், வேற வழி கிடையாது. அந்த வாசகம் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுதோ, அந்த சட்ட வாசகம் ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பின்பற்றி தான் ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயமே கொஞ்சம் அமைதி பெற ஆரம்பிக்கும். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டு பிரிய அப்படின்னா கைகள் ஓங்குது, பெரிய பெரிய ஆகக்கூடிய நேரத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. உடனே சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு சொல்லியிருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடியவங்க என்ன கிடையாது, என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் கடுமையாக பேசியிருக்காங்க. சொன்னோன்னே 2 பேரும் வாய மூடிதான் அவன் இறையச்சம் இருந்தால். அப்போ சட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா மனிதர்களை பக்குவப்படுத்துது, பண்படுத்துது, அவனை ஒரு வழியாக கொண்டு போவதற்கான வழிமுறைகளை உண்டாகும். இன்னும் சொல்லணும்னா பிற மனிதர்களுக்கு துன்பம் தராத வகையில் இந்த சட்டங்கள் மாற்றுது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ரமலான் இது வரைக்கும் இந்த பள்ளிவாசலில் மக்கள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப குறைவான மக்களே வந்து தொழுதுட்டு போவாங்க. இப்போ அதிகமான மக்கள் வரக்கூடிய நேரத்தில் நிறைய சிரமங்கள் ஏற்படும். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பயான் முடிஞ்சோன்னு தான் டீ கொடுப்போம். அப்போ டீ கொடுக்கக்கூடிய நேரத்தில் கப்பு இருக்குது தெரியுமா, இந்த கப்பை என்ன பண்ணுறதுன்னா மாடியிலேருந்தே பக்கத்து வீட்டு கொள்ளையில் விட்டேரு. மறுநாள் காலில் பஜாரில் பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ணுவார், என்ன போய் பள்ளிவாசல் பக்கத்தில் தான் வீடு இருக்குங்கிறீங்க, அந்த குப்பையெல்லாம் தூக்கி போடுறீங்க, இது என்ன நல்லதா அப்படின்னு கேட்பாங்க. பள்ளிவாசல் இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன், நம்ம போட்ட கப்பு அவங்களுக்கு பிரச்சனையாயிருக்கு. இதே மாதிரி ஏராளமான விஷயங்கள் நாம் வந்து என்ன செய்யணும், சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய நேரத்தில் அது பிற மக்களுக்கு பிரச்சனையாக மாறி அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கே ஒரு கால சூழல் எடுக்கிறதுனால சட்டங்கள் என்ன சட்டம், கப்பை குடிச்சா குப்பை தொட்டி பள்ளிவாசலில் எங்கே இருக்குதோ அங்கே போடுங்க. அப்படி போடுவதனால என்ன நடக்குது அப்படின்னா பள்ளிவாசல் தூய்மையாக மாறுது. டிவி வச்சுருக்கிறோம், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க. ஏன்னா ஏற்கனவே முன்னாடி மாடியில் ஒரு டிவி வச்சுருந்தோம், அதில் யாரோ பென்சிலை விட்டு குத்தி அந்த டிவி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடஞ்சிருச்சு. இப்போ தான் புதுசாக திரும்பவும் வாங்கி வச்சுருக்கோம், திரும்பவும் பென்சில் விட்டு என்ன பண்ணிட வேணாம், குத்திட வேணாம் அப்படிங்கிற கோரிக்கை. இதெல்லாம் சட்டங்களாக சொல்கிறோம். இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் இப்படிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இவங்க செய்கிறாங்களா, இது எல்லாம் பின்பற்றணுமா, ஆமாம் அதற்கான பொருளாதாரம் இன்னும் கடனில் தான் இருக்குது இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்போ நமக்குள்ளார கட்டுப்பாடோடு இருக்கணும், அந்த குழந்தைகள் அது பக்கத்தில் போகிறப்ப கண்ட்ரோல் பண்ணணும். இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளார ஒரு நன்மையை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ புரிந்து கொள்ளுங்கள், சட்டங்கள் ஏன் நமக்கு தேவை, எந்த அளவுக்கு சட்டத்தை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ண இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியுது, இதனால் உணர முடிகின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ரமலான் போன்ற மாதங்கள் வருவதை எதற்கு அப்படின்னு கேட்டோம்னா நம்மை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வது. இப்படி ரமலான் ஒரு மாதம் இருக்குது, அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைக்கணுங்கிற சட்டம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், 12 மாதங்களில் நமது ஈமான் புதுப்பிக்காமல் இருக்குல்ல, அதே போலவே இந்த ஒரு மாதமும் புதுப்பிக்காமலே மாதம் கிடக்கும். இப்பயும் இங்கே நம்மை சரிப்படுத்துவது எதுன்னு கேட்டோம்னா சட்டம் தான். அப்போ இஸ்லாமிய சட்டத்தை
ஏன் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கான முன்னுரை இதுவே போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வேற எதாவது சொல்லாதீங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் பயானில் சேர்த்து சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இருந்தாலும் பயானோட பயானா சொல்லித்தானே ஆகணும். அதற்காக அதையும் நாம சொல்லிட்டோம். இன்னும் ரமணான்ல நம்ம பள்ளிவாசலுக்குள்ள வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய மக்கள் வருவாங்க. பிற மக்களுக்கு துன்பம் தராத வகையில் நம்மளுடைய காலணிகளை, நம்மளுடைய உடைகளை, நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடங்களை இது எல்லாத்தையுமே நல்ல முறையில் நம்ம அமைத்து கொள்ளணும். இதுவும் நம்ம கடைபிடிக்கிறதுனால பிற மக்கள் துன்பம் பெறாமல் இருப்பாங்க. இப்போ இந்த சட்டங்களும் ஒழுக்கங்களும் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழே முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டோம்னா, அன்பளிப்பு சம்பந்தமான ஒரு தலைப்பை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க இருக்கின்றோம். ஏன் இந்த தலைப்பை நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பகுதி ரொம்பவே கண்டு கொள்ளாமல், பார்க்கப்படாமல், அது சம்பந்தமாக அறிவுரை சொல்லப்படாமல் இருக்குன்னு சொன்னோம்னா இந்த அன்பளிப்பு சம்பந்தமாக தான். இங்கே இருக்கக்கூடிய பலரில் அன்பளிப்புங்கிற வார்த்தை இருக்குல்ல, அப்படின்னா என்னன்னு கேட்டால் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுங்க. கண்டு தானே? அன்பளிப்பு என்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் கொஞ்ச நேரத்தில் குழம்புவோம். கொஞ்சம் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னுங்க அப்படின்னு சொன்னால் அதை கிஃப்ட்னு சொல்லலாம். ஓ, கிஃப்ட்டு தான் அன்பளிப்பா, இதை நான் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேனே, அப்போ அதில் என்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்பீங்க. ஒரு சிலர் கிஃப்டா, என் லைப்ரரியில் அப்படியாப்பட்ட ஒரு இதுவே கிடையாது, இது கிஃப்ட்டுங்கிற சாப்டரே நம்ம பேஜ் நம்ம புக்கில் கிடையாது, அப்போ நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி நம்ம கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரியும் சிலர் இருக்கும். இப்படி இந்த இரண்டு பேரையுமே இணைத்து தான் அவர்களுக்கான சட்டங்கள், இந்த சட்டங்கள் என்னது, எதை சொல்கின்றது, இதில் நம்மளுடைய ஒழுக்கங்கள் எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத நாம் புரிய இருக்கின்றோம். பொதுவாக அன்பளிப்பு இந்த வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுப்பது என்னன்னு கேட்டோம்னா, அன்பை அளிப்பது. அன்பை அளிப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஒருவருக்கு நம்ம கிட்டே இருந்து அன்பை பரிமாறக்கூடிய ஒரு வகையான, அது உணர்வாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், காரியங்களாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம், இப்படி எதா வேண்டாம் இருக்கலாம். அப்படி ஏதோ ஒன்று நம்மள்டேந்து வெளியாக்குறோம்ல, அதற்கு பெயர் தான் அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பினுடைய முக்கிய நோக்கமே என்ன தெரியுமா? நீங்கள் வெளியாக்கணும்னா அங்கே அன்பு வெளிப்படும். அந்த பக்கத்தில் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு செய்கிறீங்க, இந்த அன்பளிப்புன்னு சொன்னோடனே பெரும்பாலும் என்ன வரும்னா, காதலர்கள் மட்டுமே கண்ணுக்கு வரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் சமுதாயத்தில் இருந்துச்சு. அதையெல்லாம் இன்றைக்கு மாறி வருகின்றது. வெறுமனே காதலர்கள் கொடுப்பதுக்கு மட்டுமே அன்பளிப்பு அப்படிங்கிற ஒரு வரையறைலாம் கிடையாது. அதை தாண்டி இஸ்லாம் அதை என்ன சொல்லுது அப்படின்னா, அதை யாருக்கு வேண்டாலும் நீங்கள் வழங்கலாம். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வழங்கலாம், உங்களுடைய சகோதரர்களுக்கு வழங்கலாம், சகோதரிகளுக்கு வழங்கலாம், உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் யாருக்கு அன்பை கொடுக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த அன்பளிப்பை அளித்து அன்பை நீங்கள் வெளிக்காட்டணும்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் இதை வலியுறுத்தி சொல்கின்றது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய அன்பளிப்பு செய்யக்கூடியவர், வழக்கமுடையவர்களாக இருந்தாங்க. வழக்கம்னா என்ன தெரியுமா? நம்ம ஐவேளை தொழுகை பள்ளிவாசல் தொழுவது என்பது வழக்கம். இதில் சிலர் மழை பெய்தாலும் சட்டங்கள் பின்பற்றப்படும். எப்படி? வீட்டில் தொழுவதுக்கு அனுமதியாக இருந்தாலும், இல்லை எனக்கு வழக்கமாக இருக்குது, நான் பள்ளிவாசல் தான் தொழுவேன், ஆனால் அனுமதி இருக்குது வீட்டில் தொழுகிறதுக்கு, இல்லை நான் எனக்கு பழகிருச்சு, நான் பள்ளிவாசல் தான் வருவேன். பள்ளிவாசலுக்கு வராதவர்களை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் இறையச்சம் குறைவாக இருக்குது இப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு சலுகை வழங்கப்பட்டதை மறந்து செய்வாங்க. அப்போ வழக்கம்னா என்ன? ஒருத்தர் வளமையாக அவரை விட்டு பிரிக்க முடியாது, அவர் எப்பயுமே இதான் செய்வார். வலது கையில் சாப்பிடுவது என்பது வழக்கம். நம்ம இடது கையில் மாற்றி மறந்து கூட என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். இப்படிப்பட்ட வழக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அதில் ரசூலா மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் நாயகத்தினுடைய மனைவி, அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் அதிகமாக அன்பளிப்பை கொடுப்பாங்க, நபிகள் நாயகத்துக்கு அன்பளிப்பு பெறப்படும். இப்படி ரசூலா கொடுக்கவும் செய்வாங்க, வாங்கவும் செய்வாங்க. ஆனால் அதிகமாக நபிகள் நாயகம் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு அன்பளிப்பு யாராவது கொடுத்தா அவர்களுக்கு ஈடு செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அப்படின்னா அவர் எனக்கு அன்பை பகிர்ந்திருக்கின்றார், அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் திரும்ப அன்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பளிப்பை திரும்ப செலுத்தக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கின்றார்கள்.
இந்த இரண்டு செய்தியுமே சஹீஹுல் புகாரியில் 1473வது செய்தியாகவும் சஹீஹுல் புகாரியில் 2585வது செய்தியாகவும் பகிரப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு செய்தியுமே சொல்றது என்னன்னா, நம்ம அதிகமாக அன்பளிப்பு செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ரெண்டு அரபி வார்த்தைகளை குழப்பிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை கதவை தட்டி ஒருத்தவர் காசு கேட்டார் அப்படின்னா அவருக்கு ஹதியா கொடுங்க அப்படின்னு சொல்லி அரபியில் சொல்லக்கூடிய வளமை சமுதாயத்தில் இருக்குது. அப்போ பிச்சைக்காரர் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஹதியா பண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. ஹதியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பண்ணி பார்த்தாலே போதுமானது தான். கிஃப்ட்டுன்னு வரும். ஹதியான்னு சொல்லி அரபி வார்த்தை நீங்கள் போட்டு தேடினீங்கன்னா கிஃப்ட்டு. பிச்சைக்காரருக்கு நீங்கள் கொடுப்பது என்னது? கிஃப்ட்டு. ஓகேவா? இன்னொன்று, ஏழ்மையாக தர்மம்னு சொல்லி மட்டும் கையேந்தி வராங்க. அதற்கு பெயர் அரபியில் என்னன்னு கேட்டோம்னா சதக்கா. இதையும் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணால் அது அதுலேயும் வரும். அது அப்போ சதக்கா என்றால் ஏழைகளுக்கு தர்மம் வழங்குவது, ஹதியா என்றால் அன்பளிப்பு வழங்குவது. இப்போ தர்மத்தை எங்கே கொடுக்குறோம், ஹதியாவை எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். இதில் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா, ஹதியா அன்பை அளிப்பதற்காக அன்பை கொடுக்குறோம். இந்த விஷயத்தில் நாம் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் நம்ம படிப்பதற்காக அந்த தலைப்பை தேர்வு செய்யப்பட்டுச்சு. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகின்றார்கள், பொதுவாக நாம் விலங்குகளுடைய பெயரை இங்கே உச்சரித்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் இவர் என்ன பேச தெரியாமல் விலங்குகளோட பேர்லாம் சொல்கிறாரு, பயானில் இவருக்கு நல்ல வார்த்தைலாம் வராதா, இவர் கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் பேசினா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம கூச்சப்படுவோம் விலங்குகளுடைய பேர் சொல்கிறதுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு செயலுக்கு விலங்கை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் என்னைக்குமே என்ன பண்ணிட அப்படிப்பட்ட பழக்கமுடையவரே கிடையாது. எப்படிப்பட்ட வார்த்தை, அவர்கள் கெட்ட வார்த்தைனா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு செயலினுடைய உச்சக்கட்டத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதற்காக அது என்னுடைய சமுதாயத்தில் இருக்கவே கூடாது. அதுக்கு தான் இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் கையாண்டிருக்காங்க. என்ன கையாண்டிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, யார் அன்பளிப்பை செலுத்திவிட்டு திரும்ப அதை வாங்கணும்னு ஆசைப்படுறான், சொல்லி காமிக்கிறான், குத்தி காமிக்கிறான், நோண்டி நோண்டி சொல்லிக்கிட்டே இருக்கான், இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நான் தான் கொடுத்தேன், நான் தான் பண்ணேன், நான் தான் வச்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு செஞ்சது என்னது? அன்பு அளிப்பு. இதை செஞ்சுட்டு ஒருத்தவன் யார் சொல்லிக்கிட்டே இருக்கிறானோ அவன் யார் தெரியுமா? அவன்தான் ஒரு நாய். அல்லோட சொல்கிறாங்க, ஒரு நாய். டக்குன்னு பாஸ் பண்ணணுன்னு அடுத்த விஷயம் அது தொடர்கின்றது. அவன் ஒரு நாய். அந்த நாய் தான் எடுத்த வாந்தி, அதாவது ஏற்கனவே உணவு சாப்பிட்டு உணவை செரிச்சு செரிமானம் ஆகாமல் வாந்தியாக வெளில வந்தோடனே அந்த நாய் அந்த வாந்தியை திரும்ப சாப்பிடுகிறதுல, அது திரும்ப ரிட்டனில் சாப்பிடுது. அதுக்கு உணவுனா என்னன்னு தெரியாது, வாந்திங்கிறது என்னன்னு தெரியாது. ஏன்னா அது விலங்கு. அந்த விலங்கு என்ன பண்ணுது? தான் எடுத்த வாந்தியை திரும்ப சாப்பிடக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் உள்ள ஒரு நாயை நபிகள் நாயகம் இவருக்கு ஒப்பாக சொல்கிறார். யார் அவரு? ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு எல்லா தருணத்திலையும் சொல்லி காமிப்பவர், குத்தி காமிக்கக்கூடியவர். தனக்கு அந்த அன்பளிப்பின் மூலமாக ஏதோ ஒரு பெயர் வேணும், பட்டம் வேணும், புகழ் வேணும் ஒருத்தர் ஆசைப்படுறார் அப்படின்னா நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய உதாரணம் இது. சஹீஹுல் புகாரியில் 2622வது செய்தியாக பதிவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த சட்டத்தை இஸ்லாமிய சமுதாயம் விளங்காதன் விளைவு, சர்வசாதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு உதவி, அன்புக்காக கொடுத்த உதவின்னு வந்தாலே நம்ம ஜக்காத்தும் தர்மம் மட்டும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் ஒரு உதவி வழங்குறாங்க. எப்படியாப்பட்ட உதவி? அன்புக்காக வழங்குறாங்க. யாரு? தன் தங்கை மகனுக்கு, தன் தாயின் சகோதரியின் மகனுக்கு, தன்னுடைய நண்பனுக்கு, எவ்வளவோ பேருக்கு. இப்போ சொல்லுவாங்க, அந்த ஒரு காலம் இருந்தது, வெளிநாட்டுக்கு விசா எடுக்கிறதுலாம் என்னது, அதெல்லாம் அவர் கடமைக்கு செஞ்சாருங்க. அவரோட கடமைலாம் இல்லை, அவர் அன்புக்காக செஞ்சாரு. அன்பளிப்பு. அவர் செய்தது என்னது? அன்பளிப்பு. ஆனால் அவர் செய்தது என்ன தெரியுமா? இந்த நபிகள் நாயகம் சொன்னதுக்கு ஒப்பாக நடந்தது. நான் மட்டும் வேலை எடுக்கணும், அவன் குடும்பம் வளர்ந்துருக்குமா, இதெல்லாம் அவர் தானாக உணரணுங்க. நீங்கள் சொல்லி உணரக்கூடிய, ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே தன்னுடைய அன்பளிப்பை திரும்ப பெற மாதிரியான ஒரு செயல் நடக்கின்றது. இது இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆழமாக சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய ஆட்சியின் 2வது கலீஃபா. இந்த கலீஃபா என்ன பண்றாங்க அப்படின்னா, நபிகள் நாயகத்துடைய காலத்துல ஒரு நபி தோழருக்கு அவங்க ஒரு குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையை பரிசா கொடுக்குறாங்க.
அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த குதிரையை அவரும் வாங்கிட்டு போயிட்டார். இதில் இந்த செய்தி 2-3 விதமாக வரும். அதில் ஒவ்வொரு விதத்தையும் சொல்லிடுறேன். அந்த குதிரை திரும்ப விற்க வருகிறது ஒன்று. இரண்டாவது என்னன்னு கேட்டோம்னா, அந்த குதிரையை அவர் பால் படுத்துகிறார். இவரை அன்பளிப்பாக கொடுக்கிறார் குதிரையை. ஆனால் அந்த மனிதர் என்னமா பண்ணுறாரு, அந்த குதிரையை பால் படுத்துறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இவருக்கு அன்பளிப்பாக குதிரையை கொடுத்தேன், அவர் திரும்ப விற்க வராரு, அந்த குதிரை ரொம்ப பால் படுத்துறாரு, அதனால நான் அதை திரும்ப வாங்கிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. அப்போல்லாம் அன்பளிப்பினுடைய சட்டங்கள் பெரிய அளவுக்கு வரையறுக்கப்படலை. ஆனால் இன்றைக்கி ஹதீஸ்லாம் வந்து சஹீஹுல் புகாரியில் இருக்குது. அப்போ சட்டம் இருக்கிறப்ப உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் அதை வாங்காதீர்கள், நீங்கள் அதை வாங்காதீங்க. அவன் நீங்கள் கொடுத்த பொருள் அவன் பால் படுத்துறான்னு தெரியுதா, வாங்காதீங்க. அவன் விற்கிறான்னு தெரியுதா, அவர் உங்களை அதை ஒரே ஒரு திரகம் கொடுத்தாலும் சரியே, நீங்கள் வாங்காதீங்க. இந்த ஹதீஸ் எவ்வளவு மீறப்படுது, சட்டம் எவ்வளவு மீறப்படுது, எந்த அளவு இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தில் பாரபட்சமே இல்லாமல் நிறைய இடங்களில் மீறப்படுகிறது. அதிலையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடியது அனைத்துமே என்னது, நன்கொடை. அதுவுமே கிட்டத்தட்ட அன்பளிப்பு தாங்க. யாருக்கு நன்கொடை, அன்பளிப்பு யாருக்கு? பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கா? 5 பேர் இருப்பாங்க, இல்லை 9 பேர், அவங்களுக்கு கொடுக்குற படைத்த ரப்புக்கு. இந்த இல்லம் யாரோடது? ரப்புடைய இல்லம். இதற்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை யாருக்கு? ரப்புக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. நீங்க புரிந்தாலும் சரி, இல்லை வேற வார்த்தையில் அதை சொல்ல முயற்சி பண்ணாலும் சரி, இந்த வீடு யாரோட வீடு? இந்த வீட்டில் நீங்க ஃபேனை வாங்கி போடுறீங்க, யாரோட வீட்டுக்கு? அல்லாவோட வீட்டுக்கு ஃபேன் வாங்கி போடுறீங்க. இந்த வீட்டில் சேர் வாங்கி போடுறீங்க, யாருக்கு? அல்லாவோட வீட்டுக்கு சேர் வாங்கி போடுறீங்க. இந்த வீட்டில் கார்பெட் வாங்கி போடுறீங்க, யாருக்கு? அல்லாவுக்காக கார்பெட் வாங்கி போடுறீங்க. இந்த வீட்டில் ஏசி வாங்கி போடுறீங்க, யாருக்கு? யாருக்காக? அல்லாஹ்வோட அடியார்கள் வணங்க வேண்டும், அதில் அவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டங்கள் ஏற்படாமல் தொழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி போடுறீங்க. இப்படி இது எல்லாம் நீங்கள் வாங்கி போடுவது எதற்கு அப்படின்னு கேட்டோம்னா, அன்பை அளிக்கிறீங்க, நன்கொடையை அளிக்கிறீங்க, கொடுக்குறீங்க. எதற்காக? இறைவனின் அன்பை பெற வேண்டும் என்பதற்காக. நீங்க கொடுக்குற அன்பை எதுக்கு? ரப்பே, உன் வீட்டுக்கு நான் கொடுத்துட்டேன், அந்த அன்பை வாங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், இந்த அன்பை நான் பெறணும், இந்த ஆசையோடு தான் நான் செய்கிறேன். ஆனால் இந்த நோக்கத்தோடு இருந்தால் ஒருவர் என்ன தெரியுமா பண்ணணும்? நபிகள் நாயகம் சொன்னார்ல, கொடுத்துட்டு அதை சொல்லி காமிக்கிறது அப்படின்னா, சொல்லியே காமிக்கக்கூடாது, இந்த வார்த்தையை வாயில எடுக்கவே கூடாது எந்த ஒரு தருணத்திலையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறந்துடணும், மறந்தே ஆகணும். எதை மறந்தாகணும்? இறை இல்லத்துக்கோ இல்லை வேற யாருக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்தாலுமே அந்த அன்பளிப்பை கொடுத்தவர் மறந்துடும். ஏன் மறக்கணும்? நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருந்தா சொல்லி காமிக்கக்கூடிய சூழல் ஏற்படும், துன்பம் ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். நீங்கள் கொடுத்தது எதற்கு? உங்கள்கிட்ட ஒரு அன்பு வெளிப்படணும், அதற்காக கொடுத்தீங்க, கொடுத்து முடிச்சாச்சு. அதற்கு பிறகு அதை ஏன் மெமரியில் வச்சிருக்கீங்க? சொல்லி காமிச்சு, அதை சொல்லி காமித்தால் அதனுடைய தன்மை யாருக்கு போய் சேருது? எடுத்த நாய். நீங்கள் நினைக்கலாம், அவர் அதை சரியில்லாமல் பயன்படுத்துறாரு, அவர் சரியில்லாமல் சொல்றாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு விதமான மெச்சூரிட்டி இருக்கு. என்ன மெச்சூரிட்டினா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு பொருள் வாங்கி கொடுப்போம். அதுவும் என்னது? அதுவும் அன்பளிப்பு தான். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுக்குறீங்க, அன்பின் வெளிப்பாடாக அதை அளிப்பதற்காக ஒரு காரை வாங்கி கொடுக்குறீங்க. அந்த காரை வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, பிள்ளைகளில் ரகங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ரகத்தை மட்டும் எடுத்து பார்ப்போம். 2 நாளை தாண்டாத பிள்ளைகள் தான் அதிகம். ஏன்? காரோட டயரை இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கழட்டி பிச்சு தூக்கி தூர வரக்கூடிய பிள்ளைங்க தான் அதிகம். இந்த நேரத்தில் என்னைக்காவது கோவப்பட்டிருக்கோமா? அந்த பிள்ளை அதை உடைச்சிது, சுக்குநூறு ஆக்கிச்சு, இதாச்சு. அவன் வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு உபயோகம் பண்ண தெரியல, கடந்து போகக்கூடிய மனநிலை அந்த இடத்துலலாம் நமக்கு இருக்குது. ஆனால் எங்கே தெரியுமா இல்லை? பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்கள்ல நம்மக்கிட்ட அந்த மனநிலை இல்லை. ஆனால் தான் சட்டங்கள் தவறாக இன்றைக்கு சமுதாயத்தில் புரியப்பட்டிருக்கு. இன்னும் சொன்னால் அந்த ரமலானில் நோன்பு கஞ்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதை நோன்பு கஞ்சி கொடுக்குறவங்க சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இது என்னுடைய நாள், இது என்னுடைய நாள், இன்றைக்கு நான் கொடுக்குற நாள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பிரகடனப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. இவங்க
அதற்கு பின்னாடி காரணமே இல்லாமல் செய்கிறாங்கன்னா அவர்களை பற்றியெல்லாம் நம்ம பேசலை. ஆனால் அதிலிருந்து தன்னை தனவந்தனாக, தன்னை செல்வந்தனாக, தன்னை ஒரு மக்கள் பாராட்டணும், புகழணும், அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், அதை ஏதாவது பண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எதை நாடி இந்த கஞ்சிக்கு காசு கொடுக்கும்? இந்த கஞ்சி இருக்குல்லங்க, மக்கள் 4 மணிக்கு வந்து கஞ்சி வாங்கிட்டு போகிறாங்க, அதுக்காக ஒரு பொருளாதாரம் கொடுக்குறோம். எதற்காக கொடுக்குறோம்? மக்கள் உணவு அருந்தி அந்த உணவின் மூலமாக அந்த உணவை அருந்தக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்காக தாங்க இந்த காசு கொடுக்கணும். காசு கொடுக்குறப்ப பாய் நம்ம கணக்கில் வச்சுங்க, அக்கௌண்ட்டில் வச்சுங்க, யாரை பார்க்குறாங்களா இல்லையா? அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு, இருங்க நிமிஷம். இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சிலர்லாம் பேச்சு எப்படி இருக்கும்னு கேட்டோம்னா, ரம்லானில் நானும் போன ரம்லானுக்கு 1 லட்ச ரூபா வெளியாக்கிட்டேன், இந்த ரம்லானுக்கு கண்டிப்பாக ஒரு 2 லட்ச ரூபாய்ச்சி வெளியாக்கி ஆகணும். இது இந்த சக மனிதன்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு வர வேண்டியது தெரியுமா? இந்த அன்பளிப்பு, இந்த நன்கொடை, இது யாருக்காக செலுத்துறேன், யாருக்காக கொடுக்குறேன், என்ன காரணம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த 2 லட்ச ரூபா நோட்டு என் பீரோவில் இருந்தால் நான் செலவு பண்ணால் எனக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் இதை இன்னொருத்தர் கொடுக்குறேன், அவன் சுகத்தை அனுபவிக்கணும்னு கொடுக்குறேன். ஏன்? இவன் அனுபவிப்பதனால் இறைவன் எனக்கு சுகத்தை தருகிறான். எங்க? மறுமையில். இது ஏன் புரியாமல் இருக்கு? ஏன் இன்றைக்கு சமுதாயத்தின் ஆழத்திற்கு இந்த சிந்தனை யாருக்குமே வரலை? கொடுத்தாச்சுனாலே மறந்துடணும். அது எப்படி நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு? இதுல இன்னொரு பகுதி இருக்குது. என்னன்னா, சிலர் நன்கொடை வழங்குவார்கள், அவர்கள் அமைதியாக இருப்பாங்க. அப்படின்னா அந்த நன்கொடை வழங்கிய நபர்கள் அமைதியாக இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அதை ஒரு வகையாக வாங்கி தரக்கூடியவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதுல திரும்ப அவங்க உரிமை செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கொடுத்தவருக்கே உரிமை இல்லைங்கிறப்ப நாம அதில் என்ன பண்ண முடியாது, பங்காற்ற முடியாது. கை வைத்ததின் காரணமாக நமக்கு நன்மை எழுதப்படலாம், அவ்வளோதான். சிபாரிசு, நல்ல சிபாரிசுக்கு கூலி உண்டு என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். கெட்ட சிபாரிசு அதுக்கும் கெட்டதுக்கான கூலி உண்டுங்களாம். அப்போ நல்ல சிபாரிசு செய்வதற்காக நமக்கு நல்ல விஷயம் கிடைச்சிடும், நம்ம ஏட்டில் பதிவாயிரும். ஆனால் அதன் மூலமாக எனக்கு ஒரு நன்மை வேணும். என்ன நன்மை? உலகத்தில் என்னை பார்த்தா நான் கொடுத்தங்கிற விஷயம் அவன் தெரியணும், என்னை பார்த்து அவன் சிரிக்கணும், எனக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கணும், என்னை பார்க்குறப்பெல்லாம் சலாம் சொல்லணும். இதெல்லாம் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோட நினைச்சு வச்சிங்களேன், அன்பளிப்பு கிடையாது, லஞ்சம். என்ன லஞ்சம்? என்னை பார்க்குறப்பெல்லாம் அவன் என்ன பண்ணணும்? சிரிக்கணும், என்னை மரியாதை கொடுத்து பேசணும், என்னை வந்து எப்படி படுத்தணும், ஒரு கெத்தாக பார்க்கணும். இப்படிங்கிறதற்காக நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது எதுவுமே அன்பை பரிமாறியது ஆகாது. பொதுவாக இந்த அன்பளிப்புகள் பரிமாறக்கூடிய நேரத்தில் பல ஊர்களில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, பல குடும்பங்களில் பல லட்சம் கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த பொருளை வாங்கிட்டு வந்து, மாமா இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டோம்னா, இது என்னது, இது என்னது, இதெல்லாம் ஒரு வேல்யூவா, நான் அப்படி தான் கொடுத்தேன் உனக்கு, இப்படிலாம் கேட்குற ஆட்கள் இன்றைக்கும் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஓ முஸ்லீம் பெண்களேன்னு அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யார் அழைக்கிறாங்க? ஓ முஸ்லீம் பெண்களே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அழைத்து, உங்கள் அண்டை வீட்டுக்காரர் ஒரு குழம்பு கொடுக்குறார், அந்த குழம்புல தண்ணியை ஊற்றி கரைத்து அதிகப்படுத்தி உங்களுக்கு அதிகமாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு கொடுக்குறாரா, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாங்க? அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, அதை வாங்கி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இடத்துல ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல அதுக்கு மதிப்பு கிடையாது, அவனை கொடுத்துட்டான் பாரு, அவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய உள்ளம் அது. நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு பெரிய மதிப்போட ஒரு பொருளை போய் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். ஆனால் அவன் அதுக்கு முந்தி என்ன பண்ணிட்டான், அவன் சும்மா ஒரு பாத்திரத்தை கொடுத்தா கூட அது என்னவாயிருச்சு, அன்பளிப்பாக மாறி அது பெரிய நன்மையை அடைந்து விட்டது. எனவே அன்பளிப்பை உதாசீனப்படுத்த ரசூலுல்லாஹ் திரும்பவும் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆட்டினுடைய விழா பகுதி இருக்குல்ல, அந்த எலும்பு இருக்குல்ல, அந்த கால் இருக்குல்ல, ஆட்டுடைய கால், இதெல்லாம் அன்பளிப்பாக கிடந்த நான் உடனே வாங்கிடுவேன், எனக்கு கொடுக்கப்பட்ட நான் வாங்கி விடுவேன் அப்படிங்கிறேன். ரசூலுல்லாஹ் இங்கே எதை பார்க்கல, வந்து தான் அவனுடைய அன்பு தான் அங்கே ஜெயிச்சது. இது அவன் எனக்காக ஞாபகம் வச்சு கொடுத்தான் பாரு. இன்னும் சொல்லணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை பராவுன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண், அந்த அடிமை பெண்ணுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் சட்டியில் என்ன பண்ணப்படுது அப்படின்னா, அந்த ஆணம் காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகத்தை பார்த்தோன்னே அந்த அடிமை பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, உடனடியாக ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க சொல்லி வரவேற்று வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு, உங்களுக்காக நான் சமைச்சு உணவு தர்றேன் அப்படிங்கிறாங்க. உணவு தர்றேன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் கேட்குறாங்க, அங்கே தான் கிச்சனில் நீங்கள் அப்படின்னா அந்த அடுப்பில் சட்டியில் அது வெந்துட்டு இருக்குல்ல, அதையும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இது எனக்கு தர்ம பொருளாக கிடச்சிச்சு. எனக்கு கிடைச்சது என்னது?
இது சதக்காவாக எனக்கு கிடைத்தது, அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு சதக்கா தடுக்கப்பட்டதாச்சு அப்படிங்கிறாங்க. அது உனக்கு வேண்டாம் சதக்காவாக இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு தரப்போகிறது என்ன, அது அன்பளிப்பு, அதை கொடுங்கள், அதை சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் எந்த வகையிலுமே எந்த இடத்துக்கு போனாலும் கூச்சநாச்சலாம் படலை. அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் மட்டும் தான் பிடிக்கவில்லைன்னு சொல்லுவாங்க, தவிர வாங்க மறுக்காதவர்களாக இருப்பாங்க. இன்னும் நபிகள் நாயகத்துடைய பண்புகள் இப்படி இருக்க, இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கு பாரபட்சம் காட்டி அன்பளிப்பு வாங்கக்கூடியதாக இருக்குது. நல்ல பொருளாக அன்பளிப்பு கொடுத்தாருன்னா அதை வாங்கலாம். இதே தீய பொருளாக அன்பளிப்பாக கொடுத்தாருன்னா, தீயதுன்னா என்ன, நம்ம பார்வையில் ரேட்டு கம்மியாக, கிரேடு கம்மியாக, நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஒத்தாத, ஸ்டேட்டஸ்க்கு இல்லாத கொடுத்தாங்கன்னா அதுலேயும் செய்யக்கூடாத விஷயம் தான் இது. இந்த பத்திரிக்கை வைக்க வரப்பெல்லாம் டிஃபன் கொடுப்பாங்கள்ல, அவங்க போன பிறகு டிஃபன் அப்படி தட்டி பார்ப்பாங்க. இவன் இங்கே இருக்க காசுக்கெல்லாம் கேரியரையும் வாங்கி கொடுக்கலாம், பட் பிச்சைக்கார பையன் டிஃபன் தான் வாங்கி கொடுக்குறது. இப்படி பேசப்பட்ட வாய்கள் பல இருக்கு. இதெல்லாம் அவங்க உங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்கல்ல, நீங்கள் என்ன கொடுத்தீங்க, அதாவது நான் கொடுங்க செய்யுங்கன்னு சொல்லி நான் வலியுறுத்தி பேசலை. ஆனால் அவர்கள் உங்களை பார்க்க வர்றப்ப எப்படி வந்தாங்க, என்ன மாதிரி சொல்ல வந்தாங்க, ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இன்றைக்கு சமுதாயத்தில் தலை விரித்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா, அன்பளிப்புக்கு நாம மதிப்பு போடுறோம். ஒருத்தன் அன்போடு வந்து கொடுக்குறான், அந்த கொடுக்கக்கூடிய அன்பளிப்புக்கு மதிப்பு போட்டு உதாசீனப்படுத்தி இந்த இஸ்லாமிய சட்டத்தை விளங்காதவர்களாக உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கு. நாம் ஒரு முடிவு எடுப்போம். என்ன முடிவு எடுப்போம்? இது ஒரு பக்கம்னா இன்னொரு அழுத்தமான பக்கம் இருக்குது. அது என்ன அழுத்தமான பக்கம் தெரியுமா? அன்பளிப்பு என்பது ஒருத்தர் விரும்பி கொடுக்கணும், ஒருத்தர் அழுத்தி கொடுக்கறதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நபிகள் நாயகத்தோட ஒரு ஹதீஸை தவறாக விளங்கிட்டாங்க. இப்போ நாம் முதல்ல ஒரு ஹதீஸ் சொன்னோம்ல, என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டோம்னா, நபிகள் நாயகம் அன்பளிப்பு வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி வழங்கக்கூடிய அன்பளிப்பு, அவர்கள் பெறக்கூடிய அன்பளிப்புக்கு ஈடு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க அன்பளிப்பு யாராவது கொடுத்தாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு செய்ய நாடுவாங்கம்பாங்கல்ல. இங்கே நம்ம ஊரில் ஒரு வளமை இருக்குது. என்ன வளமை இருக்குது? கல்யாணத்துக்கு வந்து யாராவது ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு திரும்ப ரிட்டர்னில் செலுத்தணும். அது ஏதோ கடன் லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. அவர் செஞ்ச அன்பளிப்பு, அவர் வந்து செஞ்சார், நாமளும் செய்யணும் அப்படின்னா, அவர் செஞ்சது அவர் அன்போடு செஞ்சார், நீ செய்கிறது திரும்ப செலுத்தணும், கடன் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது அவர் எப்படி எந்த அன்போடு செலுத்தினாரோ அதே அன்போடு செலுத்தினா அது வேற. ஆனால் கடன் மாதிரி இல்லை திரும்ப கொடுத்துடணுங்கிற அந்த வாசகம்லாம் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் இங்கே இஸ்லாம் வந்து நிற்கிது. என்ன நிற்கிது? அன்பளிப்பு என்பது அன்பை வெளிக்காமிப்பதற்கு, அன்பை பகிர்வதற்கு. இங்கே நீ திரும்ப செலுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணாத, சட்டம் இயற்றாத, நிர்பந்திக்காத பலர் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்தோம் சந்தோஷமான செய்தியாக இருக்கும், அந்த குழந்தையை பார்க்கணும்னு போவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய சூழல் வேற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு ஆண்களுடைய சூழல், ஒவ்வொரு பெண்கள், ஒரு குடும்பத்தினுடைய சூழல் வேற மாதிரி இருக்கும். அவன் போய் அந்த பிள்ளையை பார்ப்பதே அன்பளிப்பு தாங்க. ஆனால் இங்கே என்ன தெரியுமா? 2 ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போனதாங்க அன்பளிப்பு, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போனதாங்க அன்பளிப்பு. எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக பேசலை. இது எல்லாம் எங்கே போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, ஒரு சகோதரர் சொல்கிறாரு, உள்ளூரில் இருக்கக்கூடிய சகோதரர், அவர் சொல்லக்கூடிய வாசகம் என்னன்னா, ஒரு சொந்தத்தை போய் பார்க்கணும், பார்த்து அவங்களை நலம் விசாரிக்கணும். என்ன போகணும்னாலே ஸ்வீட்டு வாங்கணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, கையில் வேற காசு இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக ஃப்ரெண்டு கூட பேசக்கூடிய செய்தி. ஆனால் இங்கே என்ன ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் அன்பை செலுத்தணுங்கக்கூடிய விஷயம் சட்டம் தெரியாததுனால அவர் எங்கே போய் முடிச்சிட்டாரு? சமுதாயம் எவ்வளியே செல்கின்றதோ அவ்வளியே செல்லணும், வாங்கினா போவோம், இல்லைனா இல்லை. இன்றைக்கி அதனால தான் பாருங்களேன், பல சொந்தக்காரங்க வீட்டுக்கு பலருடைய வருகைகள் இல்லாமல் இருக்கும். ஏன்? போகணுன்னாலே பில்லு கட்டணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை சிலர். ஆனால் பலர் அன்பை பரிமாறுறதுக்காக இன்றைக்கும் போக தான் செய்கிறாங்க. எவ்வளவு நேரமானாலும் எவ்வளோ காலமானாலும் தன்னுடைய அன்பளிப்போடு போகிறாங்க. சிரிப்பு அன்பளிப்புங்க, அவங்களுக்கு செய்கிற நீங்கள் உதவி அன்பளிப்புங்க, அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன் அது அன்பளிப்புங்க. இப்படி ஏராளமான விஷயங்கள் அன்பை பரிமாறுறதுக்கு வழி இருந்தும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் நிப்பாட்டி அந்த சட்டத்தை சுருக்க ஆரம்பிக்கின்றோம். எனவே இந்த அன்பளிப்பு விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் என்ன வாருங்க அப்படின்னா, ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த சட்டம் நமக்கு ஒரு அருமையான சட்டம், அன்பை பரிமாறுவதற்காக அல்லாஹ் கொடுத்த சட்டம். ஆனால் இது என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம மிஸ்யூஸ் அதிகமாக பண்ணுறோம். அந்த மிஸ்யூஸ்லேருந்து வெளில வரும். இன்னும் சொல்லணும்னா, ஆயுட்கால அன்பளிப்புலாம் ஒன்று இருக்குது. இது நபிகள் நாயகம் காலத்தில் இருந்துச்சு. எப்படியாப்பட்ட விஷயமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஜென்ரேஷனில் ஒருத்தர் அன்பளிப்பை கொடுப்பார். இப்படி கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு இருக்குல்ல, அந்த அன்பளிப்பு அந்த ஜென்ரேஷனில் அவர் இறந்துட்டாருன்னா அன்பளிப்பு கொடுத்தவர் போய் திரும்ப வாங்கிட்டு வர வாழமெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடியதையும் மசல்லா பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க?
நான் உங்கள் தகப்பனாருக்கு தான் கொடுத்தேன், உனக்கு கொடுக்கல. ஒரு இடமே அன்பளிப்பாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே, அது நம்மளுடைய தகப்பனாருக்கு கிடைக்குது. அந்த அன்பளிப்பை அவர் என்ன பண்ணுறாரு, அனுபவிக்கின்றார். அது வித்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. விற்காம வச்சு நம்ம கைக்கு வர்றப்ப கொடுத்தவர் நான் கொடுத்த அன்பளிப்பு திரும்ப கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை நபிகள் நாயகத்துடைய காலத்தில் நடந்த இந்த நிகழ்வை ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இதை மாதிரி நீங்கள் அன்பளிப்பு கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி நிபந்தனை செல்லாது. ரசூலுல்லாஹ் அப்படி தடுத்து விட்டு போயிடாங்க. செல்லாதுமா, செல்லவே செல்லாது. நிபந்தனையோடலாம் கொடுக்காத. நீ அன்பளிப்பு கொடுத்தால் எந்த நபருக்கு கொடுத்தியோ அந்த நபருக்கு உரியது, அவருக்கு பிரியது, அவருடைய வாரிசுக்கு உரியது. அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஒன்ட்டு போயிருச்சா உன்னுடையது இல்லை இல்லை இல்லைங்கிறத இஸ்லாம் பதிவிக்குது. அப்ப இனிமேல் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி, என் பாக்கெட்டிலேருந்து ஒரு காசு வெளியான பிறகு அந்த காசை நான் அன்பளிப்பாக நன்கொடையாக ஏதாவது ஒன்றா கொடுக்குறேன்னா அதில் என் கவனம் செலுத்தப்படாது, என் கவனம் கொஞ்சம் கூட நகராது. அதை நான் கொடுத்தது அவனிடமிருந்து அன்பை பெறுவதற்கு இல்லை, இறைவனிடமிருந்து அன்பை பெறுவதற்கு, அதை தாண்டி அதில் எதுவுமே கிடையாது. திரும்ப சொல்லி காமிச்சு துன்பம் தந்து சொன்னவர் அப்புறம் கொடுத்தவருக்கே ரோல் இல்லைங்கிறப்ப பக்கத்தில் இருக்கக்கூடியவர், எய்த்து வீட்டு இருக்கிறவர், அண்டை வீட்டுக்காரர், இப்படி யாருக்கும் என்ன கிடையாது, ஒருத்தர் கொடுத்த அன்பளிப்புல பங்குலாம் கிடையாது என்பதனை இந்த தருணத்தில் ஆழமாக பதிய வைத்து விட்டு இந்த உரை நிறைவு செய்கின்றேன்.